அத்தியாயம் 34. முதல் துரோகம். வரும் பொதுத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு யாரும் வாக்களிக்காதீர்கள் என்று மார்ச் 13, 1951 இல் நடந்த அணைக்கரை கூட்டத்தில் அறிவித்தார் பெரியார். அதன் பிறகு தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தனது கருத்துக்களை கூறிக்கொண்டே இருந்தார். இதுவரை காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட்டு கண்ட பலன் பசியும் பட்டினியும்தான். எங்களை உள்ளே போய் சட்டமன்றத்துக்குள் போராடச் சொல்கிறார்கள் சிலர். அங்கே போய் ஒன்றும் சாதிக்க முடியாது. வெளியில் இருந்து கொண்டுதான் வீட்டை இடிக்க வேண்டுமே தவிர வீட்டுக்குள் இருந்து இடித்தால் நம் தலைமீதுதான் விழும். வரும் தேர்தலில் பார்ப்பனருக்கு வாக்களிக்க வேண்டாம், காங்கிரசுக்கு ஒரு பிடி மண்ணை போடுங்கள். உச்சக்கட்டமாக ஜூலை 22, 1951 அன்று சேலத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசினார் பெரியார். வெள்ளைக்காரன் இன்னும் 300 கோடி ரூபாய்க்கு மேல் முதலை இங்கேயே வெட்டுவைத்து சுரண்டி கொண்டிருக்கிறான். வடநாட்டவன் கொள்ளையனாகவே மாறிச் சுரண்டுகிறான். இங்கே இருந்து கொண்டே பார்ப்பான் சுரண்டுகிறான். நாம் தனிநாடு கேட்டால் சிறிய நாடு வாழ முடியுமா என்கிறார்கள். பாகிஸ்தான் கேட்டபோதும் இப்படித்தான் சொன்னார்கள். நீயாகத் தருகிறாயா, நான் ரஷ்யாவை உதவிக்கு அழைத்து வாங்கிக் கொள்ளட்டுமா என்று ஜின்னா கேட்டதும் பணிந்தார்கள். நமக்கு அத்தகைய மான உணர்ச்சி வேண்டும். நவம்பர் 17, 1951 மதுரையில் திமுக பொதுக்குழு கூடியது. தலைமை வகித்தவர் அண்ணா. அந்த கூட்டத்தில் திமுகவின் சட்டத்திட்டங்கள் பற்றிய விளக்கத்தை சட்டத்திட்ட அமைப்புக்குழு செயலாளர் கே. மதியழகன் கொடுத்தார். பிறகு அதனை பொதுக்குழு ஏற்றுக்கொண்டது. குழந்தை நடப்பதற்கு நடைவண்டி தேவை. அதைப் போலவே புதிதாக பிறந்த குழந்தையான திமுக நடப்பதற்கு சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்றார் அண்ணா. அடுத்து வரவிருக்கும் பொதுத்தேர்தல் குறித்து விவாதங்கள் தொடங்கின. அப்போது கம்யூனிஸ்டுகளுடன் இணைந்து ஐக்கிய முன்னணியாக செயல்படுவது தொடர்பாக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அண்ணாவை சந்தித்து பேசியது தொடர்பாகவும் அந்த கூட்டத்தில் பேசப்பட்டது. 4 மணி நேர விவாதத்துக்குப் பிறகு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. திராவிடரின் கருத்தை அறியாமலும் திராவிடரின் ஜீவாதார உரிமைக்கு ஊறு செய்யும் வகையிலும் ஒரே கட்சியாரின் எதேச்சாதிகார முறைப்படியும் தயாரிக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்தை திமுக கண்டிப்பதன் அறிகுறியாக அந்த சட்டத்தின்படி நடைபெறும் முதல் பொதுத் தேர்தலில் திமுக அபேட்சகர்களை வேட்பாளர்களை நிறுத்தி கலந்து கொள்வதில்லை. தி.மு.க. இந்த தேர்தலில் கம்யூனிஸ்டுகளையும் காங்கிரஸ் அல்லாத நாணயமுள்ள திறமைசாலிகளான முற்போக்கு கருத்தினரையும் ஆதரிப்பது. இந்த ஆதரவு கோரி தலைமை நிலையத்துக்கு அபேட்சகர்கள் மனுக்களை அனுப்பி திமுக தலைமை நிலையம் குறிப்பிடும் ஒப்பந்தத்தில் பிளெட்ஜ் கையொப்பமிட்டு பொதுச்செயலாளரால் அங்கீகரிக்கப்படும் அபேட்சகர்களை ஆதரிப்பது. இதனையடுத்து உறுதிமொழி படிவத்தை நெடுஞ்செழியன் தயார் செய்தார். அதை பொதுக்குழு ஏற்றுக்கொண்டது. உறுதிமொழி விவரம்: 1. திராவிட நாடு கொள்கையை ஆதரிக்கிறேன். 2. சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ உறுப்பினரானால் மேற்கண்ட பிரச்னை சம்பந்தமாகவும் திமுகழக கொள்கைக்கு ஆதரவு தேடும் வகையிலும் பணியாற்றி வருவேன். 3. சுரண்டலையும் எதேச்சாதிகாரத்தையும் ஒழிக்க திமுக வெளியிடும் திட்டங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் விதமாக சட்ட சபையிலும் பாராளுமன்றத்திலும் பணியாற்ற உறுதி கூறுகிறேன். மேற்படி ஒப்பந்த பத்திரத்தில் கையொப்பமிட்ட பின் கழக பொதுச் செயலாளர் சம்மதம் பெற்ற அறிக்கை வெளிவந்ததும் திமுக தனது ஆதரவை அளிக்கும். அதே சமயம் திமுக மாநில மாநாட்டில் திமுக ஆதரவளிக்கும் அபேட்சகர்களின் பட்டியல் வெளியிடப்படும் வரை திமுகவினர் யாரும் எந்த கட்சியின் அபேட்சகருக்கும் தேர்தல் பணிகளை செய்ய வேண்டாம் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. வன்னியர் சங்கம் என்ற பெயரில் சிதம்பரம், கடலூர், விழுப்புரம் போன்ற பகுதிகளில் வன்னியர்களின் நலனுக்காக ஒரு சங்கம் இயங்கிக் கொண்டிருந்தது. அதன் தலைவர் விழுப்புரம் ராமசாமி படையாச்சி. வன்னிய சமுதாய மக்களிடம் செல்வாக்கு உடையவர். தேர்தல் வருகிறது என்றதும் தனது சங்கத்தின் பெயரை உழைப்பாளர் கட்சி என்று மாற்றிக்கொண்டார். திமுகவின் நிபந்தனைகளை ஏற்பதாக அவர் உறுதிமொழி கொடுத்தார். அதனை ஏற்றுக்கொண்டு உழைப்பாளர் கட்சி வேட்பாளர்களுக்கு திமுக ஆதரவு கொடுத்தது. மாணிக்கவேல் நாயக்கரும் அப்படியே. அதே பிராந்தியத்தில் அதே வன்னிய சமுதாய மக்களிடம் செல்வாக்கு பெற்றவர். அவருடைய காமன்வீல் கட்சியும் திமுகவின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டது. அதன்படி தேர்தலில் காமன்வீல் கட்சி வேட்பாளர்களுக்கு திமுக ஆதரவு கொடுத்தது. கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முதலில் திமுகவை அணுகினார்கள். ஆனால் திராவிட நாடு நிபந்தனை கேட்டு அவர்கள் பின்வாங்கினர். தேர்தலில் பங்கேற்பதில்லை என்று திமுக முடிவெடுத்துவிட்ட நிலையில் நவம்பர் 5, 1951 அன்று திராவிடர் கழகத்தின் தேர்தல் நிலைப்பாட்டை விடுதலையில் எழுதினார் பெரியார். காங்கிரஸ் எதிர்ப்பு முயற்சிகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். எதிர்க்கட்சிகளுக்குள் கட்டுப்பாடு தேவை. சட்டசபைக்குச் செல்கிறவர்கள் திராவிட நாடு பிரிவினையில் நம்பிக்கை வைத்து அதற்காக பாடுபடுவேன் என்று கையெழுத்து போட வேண்டும் என்பதில் அர்த்தமில்லை. அவர்கள் வாக்கு தவறமாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? தவறினால் என்ன நடவடிக்கையை எப்படி எடுக்க முடியும்? காங்கிரஸ் கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிப்பதுதான் என்னுடைய வேலை.
இந்த காரியத்தைச் செய்வதாக எண்ணிக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்னுடைய ஆதரவை வழங்குகிறேன். திராவிடர் கழக தொண்டர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்காக தீவிரமாக வேலை செய்யுங்கள். திமுகவின் முதல் மாநில மாநாடு 1951 டிசம்பர் 13 தொடங்கி 16 வரை சென்னை எஸ்.ஐ.ஏ. திடலில் நடத்தப்பட்டது. மாநாட்டின் முதல் நாள் நிகழ்ச்சியாக ஊர்வலம் ஒன்று அறிவகத்தில் இருந்து மாநாட்டு திடலுக்கு வந்தது. அண்ணா உள்ளிட்ட கட்சியின் முக்கிய தலைவர்கள் 6 குதிரைகள் பூட்டப்பட்ட கோச் வண்டியில் அழைத்து வரப்பட்டனர். தொண்டர்கள் ஒவ்வொருவரும் திமுகவின் கருப்பு சிவப்பு நிற கொடியை ஏந்தியிருந்தனர். தொடக்க நிகழ்ச்சியாக திராவிடப்பண் பாடப்பட்டது. அண்ணா கொடியேற்றி வைத்து பேசினார். மாநாட்டின் முடிவில் 1952 பொதுத்தேர்தலில் திமுக ஆதரிக்கும் வேட்பாளர்களின் பெயர்களை அண்ணா அறிவித்தார். அந்த பட்டியலில் விழுப்புரம் ராமசாமி படையாட்சியார், மாணிக்கவேல் நாயக்கர் உள்ளிட்ட 45 வேட்பாளர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. கம்யூனிஸ்ட் கட்சி திமுக விதித்த நிபந்தனை பத்திரத்தில் கையெழுத்திட மறுத்ததால் அவர்களுக்கு ஆதரவளிக்க வாய்ப்பில்லை என்றார் அண்ணா. அந்த மாநாட்டில் கே.ஆர். ராமசாமி நடித்த சந்திரோதயம், ஜமீன் மாளிகை, மு. கருணாநிதியின் இளைஞன் குரல், போராட்டம் என்ற பெண்கள் நாடகம், குலமுலேனி பில்லா என்ற தெலுங்கு நாடகம் ஆகியன நடத்தப்பட்டன. 21 வயதான அனைவருக்கும் வாக்குரிமை என்ற அடிப்படையில் நடந்த முதல் பொதுத்தேர்தல் அது. அப்போது சென்னை மாகாணத்தின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,70,00,000. தேர்தல் பிரசாரங்கள் முடிந்து தேர்தல்கள் நடத்தப்பட்டன. தேர்தல் முடிவுகள் இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக இருந்தாலும் சென்னை மாகாண அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடிகள் உருவாகியிருந்தன. சென்னை மாகாணத்தில் மொத்தம் உள்ள 375 இடங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு 152 இடங்கள் கிடைத்திருந்தன. கம்யூனிஸ்ட் கட்சி 63 இடங்களிலும் விவசாய தொழிலாளர் மக்கள் கட்சி 35 இடங்களிலும் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சி அமைவதற்கு தடுப்புச்சுவர் எழுப்பியிருந்தன. தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சிக்கு 18, கிருஷிகார் கட்சிக்கு 15, சோசலிஸ்ட் கட்சிக்கு 13, காமன்வெல்த் கட்சிக்கு 6, பிற கட்சிகளுக்கு 11, சுயேட்சைகளுக்கு 62 என்ற அளவில் தேர்தல் முடிவுகள் வந்திருந்தன. இவர்களில் திமுகவின் ஆதரவோடு பொதுத்தேர்தலில் காங்கிரஸ் ஆதிக்க வெறியை முறியடித்து வெற்றி பெற்றவர்கள் பட்டியலை திராவிட நாடு இதழில் வெளியிட்டது திமுக. அந்த பட்டியலுக்கு வாழ்க வெற்றி விளக்குகள் என்று தலைப்பு தரப்பட்டிருந்தது. அந்த பட்டியலில் நாடாளுமன்றத்துக்கு வெற்றி பெற்றிருந்த 8 பேர் மற்றும் சென்னை மாகாண சட்டமன்றத்துக்கு வெற்றி பெற்றிருந்த 43 பேரின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. இருள் நீங்கி புதுவாழ்வு மலர வெற்றி பெற்றுள்ள தமிழக திருவிளக்குகளுக்கு நமது அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வெற்றி விளக்குகள் என்றது திராவிட நாடு இதழ். தேர்தல் முடிவில் தனிப்பெருங்கட்சியாக காங்கிரஸ் இருந்தபோதும் சென்னை மாகாணத்தில் ஆட்சி அமைக்க முடியவில்லை. ஆனால் காங்கிரஸ் அல்லாத கட்சியினர் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய ஐக்கிய ஜனநாயக முன்னணிக்கு சுயேட்சைகள் உள்பட 167 உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கிறது. ஆகவே ஆட்சி அமைக்க என்னை அழைக்க வேண்டும் என்று ஆளுநர் ஸ்ரீபிரகாசாவிடம் கடிதம் கொடுத்தார் அந்த அணியின் தலைவர் டி. பிரகாசம். கடிதத்தில் டி. பிரகாசத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் எம்.எல்.ஏக்களின் கையெழுத்துகள் இடம்பெற்றிருந்தன. ஆனால் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு பெற்றிருந்த டி. பிரகாசத்துக்கு பதிலாக காங்கிரஸ் கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்க இருப்பதாக அறிவித்தார் ஆளுநர் ஸ்ரீபிரகாசா. இந்த ஸ்ரீபிரகாசா ஆளுநராக நியமிக்கப்பட்டது ராஜாஜி கவர்னர் ஜெனரலாக இருந்தபோதுதான் என்பது கவனிக்கத்தக்கது. ஏன் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை டி. பிரகாசத்துக்கு கொடுக்கவில்லை என்று கேட்டபோது அவர் கொடுத்த விளக்கம் இதுதான்: தேர்தலுக்கு பிறகு சட்டசபையில் உருவாகும் கட்சிகளையும் குழுவினரையும் நான் பொருட்படுத்த மாட்டேன். தேர்தலில் எது தனிப்பெருங்கட்சியாக வெற்றி பெறுகிறதோ அதைத்தான் நான் அமைச்சரவை அமைக்க அழைப்பு விடுப்பேன். எனினும் ஆட்சி அமைக்க அழைப்பு வந்துவிட்டது காங்கிரசுக்கு. ஆனால் யார் முதல்வர் என்பதில் சிக்கல் தொடங்கியது. காரணம், ஆந்திர பகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு பலத்த தோல்வி. வெறும் 50 பேர் மட்டுமே ஆந்திர பகுதிகளில் இருந்து வெற்றி பெற்றிருந்தனர். ஆனால் தமிழ்நாட்டு பகுதியில் இருந்து 96 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர். நிலைமையை சமாளிக்க ராஜாஜியை முதலமைச்சராக்கிவிடலாம் என்று முடிவு செய்தது காங்கிரஸ் கட்சி. இத்தனைக்கும் ராஜாஜி சட்டமன்ற உறுப்பினராக இல்லை. அரசியலில் இருந்து தற்காலிகமாக ஒதுங்கி குற்றாலத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். மேல்சபை உறுப்பினராக தேர்வு செய்துவிடலாம் என்பதுதான் காங்கிரஸ் தலைமையின் திட்டம். இது கொல்லைப்புற வழி என்று விமர்சித்தார் பெரியார். திராவிடர் கழகத்தின் ஆதரவுடன் போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நல்ல வெற்றி கிடைத்திருந்தது. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி அமர்ந்தது. ப. ஜீவானந்தம், பி. ராமமூர்த்தி, மணலி கந்தசாமி, எம். கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் அந்த கட்சியின் சார்பில் வெற்றி பெற்றிருந்தனர். ஏப்ரல் 10, 1952 சென்னை மாகாண முதல்வராக ராஜாஜி தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
ஆளுநர் ஸ்ரீபிரகாசாவே ராஜாஜியை மேலவை உறுப்பினராக நியமனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து சி. சுப்பிரமணியம் உள்ளிட்ட 15 பேர் அமைச்சரவையில் இடம்பெற்றனர். திமுகவுக்கு இப்போது அதிர்ச்சி காத்திருந்தது. திமுக ஆதரவுடன் வெற்றி பெற்றிருந்த காமன்வீல் கட்சியின் தலைவர் மாணிக்கவேல் நாயக்கர் தன்னுடைய கட்சியை காங்கிரஸ் கட்சியில் இணைத்து விட்டார். அவருடைய கட்சியின் ஆதரவுடன் தான் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது. காங்கிரஸ் அமைச்சரவையில் மாணிக்கவேல் நாயக்கருக்கு இடம் தரப்பட்டது. கட்சி தொடங்கிய பிறகு முதன்முதலாக துரோகத்தை சந்தித்தது திமுக. துரோகத்துக்கு காரணகர்த்தா என்று திமுக சந்தேகித்தது காமராஜரைத்தான். இதுபற்றி திமுக வரலாறு நூலில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளின்படி முழுப்பெரும்பான்மையை காங்கிரஸ் பெறவில்லை. சும்மா இருப்பாரா காமராஜர்? நமது ஆதரவு பெற்று சட்டமன்றத்தில் இடம்பெற்ற உழைப்பாளர் கட்சியினரையும் காமன்வீல் கட்சியினரையும் மற்றும் சில சுயேச்சைகளையும் வலைபோட்டு இழுத்து காங்கிரஸில் சேர்த்துக் கொண்டார். யார் யாருக்கு எதெது பிடிக்குமோ அதையெல்லாம் கொடுத்து காங்கிரசுக்கு பலம் தேடினார். திமுக ஆதரவில் ஜெயித்த சுயேச்சை உறுப்பினர்கள் மற்றும் விழுப்புரம் ராமசாமி படையாட்சியாரின் உழைப்பாளர் கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் கொண்டு திராவிட பார்லிமெண்டரி கட்சி என்ற ஓர் அமைப்பை உருவாக்கும் முயற்சியில் கே. மதியழகன் ஈடுபட்டார். உழைப்பாளர் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பி. சுப்பிரமணியம் ஆகியோர் இந்த முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டனர். இதில் அண்ணாவுக்கு உடன்பாடில்லை. அவசரப்பட வேண்டாம், பொறுத்திருப்போம். நாமா ஜெயித்தோம், ஜெயித்தவர்களை வைத்து நாமா உரிமை கொண்டாடுவது.